வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய சென்னையுடைய ஓல்டஸ்ட் ரீஜியன் மற்றும் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஹிஸ்டாரிக்கல் மற்றும் கல்ச்சுரல் ஹப்பா இருந்து இப்ப கரண்டா ஒரு பிரைமான ரெசிடென்ஷியல் ஏரியாவா மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய வடசென்னைக்கு இனி வரும் காலகட்டத்தில் வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு எக்கனாமிக் ஹப்பா விளங்கக்கூடியது தான் சென்னை. ஸோ அந்த சென்னையுடைய நார்த்தன் சைடில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தான் நம்ம சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி இருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 10,000 பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கடந்த ஆகஸ்ட் 2024 அப்ப அறிவிக்கப்பட்டுச்சு. அதன்படி வட சென்னையில் உள்ள முக்கியமான பகுதிகளான குளத்தூர், வில்லிவாக்கம், சிவாசக்தி காலனி ஆகிய இந்த இடங்கள்ல ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர் அப்படின்றது அமையவிருக்கு. இந்த ப்ராஜெக்டுடைய மொத்த எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அப்படின்றது 53.50 கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இந்த ப்ராஜெக்டின் படி என்ன மாதிரியான கீ ஃபியூச்சர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 188 ஷாப்ஸ், குறிப்பா மல்டிபிள் ஃப்ளோர்ஸ்ல இந்த ஷாப்ஸ் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட ஃபிஷ் டிஸ்பிளே டேங்க்ஸ், ஆஃபீஸ் ஸ்பேஸ், அப்புறம் 2 வீலர் மற்றும் 4 வீலர்ஸை பார்க் பண்ணக்கூடிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், இதோட மார்க்கெட் சென்டர், குறிப்பா ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷை செல் பண்ணக்கூடிய அந்த ட்ரேட் சென்டர் அப்படின்றதும் இங்க அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஏறத்தட 3.93 ஏக்கர் பரப்பளவில் அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது வட சென்னை வளர்ச்சி திட்டம். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டை கடந்த மார்ச் 2024 அப்ப அறிவிச்சாங்க. அதன்படி வட சென்னையையும் வளர்ச்சி சென்னையா மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பல்வேறு திட்டங்களோட கூடிய இந்த ஒரு வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்ற திட்டம் கடந்த 2024 மார்ச் மாசம் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இனிஷியலா இந்த ஒரு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே ஏறத்தர 87 ப்ராஜெக்ட்ஸ் அறிவிக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து பல்வேறு காலகட்டத்தில் இந்த லாஸ்ட் 2 வருஷத்துல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அறிவிக்கப்பட்டு இப்போ கரண்டா ஏறத்தர இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே 219 ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து நார்த் சென்னையில் உள்ள முக்கியமான பகுதிகளான குளத்தூர், ரெட்டேரி, புழல், வில்லிவாக்கம், ராயபுரம் போன்ற இந்த பகுதிகளை உள்ளடக்கிய பல்வேறு திட்டங்கள் அப்படின்றது இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி கடந்த 3 வருஷத்துல ஏறத்தர இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்காண்டி 4181 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு, நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின்படி என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போதோ, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பஸ் ஸ்டாண்ட்ஸ், அஃபோர்டபுள் ஹவுசிங், ஸ்கூல்ஸ், பிரிட்ஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், லேக் ரெஸ்டோரேஷன்ஸ், சீவர் நெட்வொர்க்ஸ், லைட்டிங்ஸ், மார்க்கெட்ஸ், பார்க்ஸ் போன்ற பல்வேறு ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது இந்த ஒரு ப்ராஜெக்டின் கீழே அமையவிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே ஏறத்தர 9,768 புதிய வீடுகள் அப்படின்றதும் கட்டப்பட இருக்கு. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பயோமைனிங் அண்ட் இன்டகிரேட்டட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டும் கடந்த 2024 அப்ப அறிவிக்கப்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே அறிவிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ அதன்படி வடசென்னையில் உள்ள கோடியங்கூர் அப்படின்ற இந்த பகுதியில் 640 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஒரு பயோமைனிங் அண்ட் இன்டகிரேட்டட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நடக்கவிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கிளீனிங் அப் டம்ப் யார்ட்ஸ், கன்வெர்ட்டிங் வேஸ்ட் டு லெஸ் ஹார்ம்ஃபுல் ஸ்டேட்ஸ், பாசிபிள் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்டகிரேஷன், ப்ராசஸிங் ஆஃப் லெகசி சாலிட் வேஸ்ட் போன்ற பல்வேறு ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது இந்த ப்ராஜெக்டின் படி வர இருக்கு. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சென்னை ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இன் நார்த் சென்னை. ஸோ கடந்த 2024-25 ஸ்டேட் பட்ஜெட் அப்ப இந்த ஒரு வட சென்னையில பல்வேறு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான டெவலப்மெண்ட் ஒர்க், அப்கிரேடேஷன், புது ஹாஸ்பிட்டல்ஸை கட்டுறதுக்கான பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட இருக்கு. அதே மாதிரி ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ல புது பிளாக்ஸ் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட இருக்கு.
பெரியார் நகர்ல ஹாஸ்பிட்டலுடைய ஃப்ளோர்ஸ் அப்படின்றது அதிகப்படுத்தப்பட இருக்கு. இது போகவும் நார்த் சென்னையில பல இடங்கள்ல ஹாஸ்பிட்டல்ஸ் உடைய அப்கிரேடேஷன் மற்றும் புது பிளாக்ஸ் ஆட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்படி இப்போ இந்த எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக்குக்கு ஏறத்தர 53 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்றது அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுடைய புது பிளாக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு 96 கோடி ரூபாய் பட்ஜெட் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல பெரியார் நகர் ஹாஸ்பிட்டலுடைய ஃப்ளோர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு 55 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்றது அலோகேட் பண்ணப்பட இருக்கு. இது போக பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதும் நார்த் சென்னையில அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு அப்கிரேடேஷன் ஒர்க்கின் படி நிறைய ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இம்ப்ரூவ் பண்றது, புது ஃப்ளோர்ஸை ஆட் பண்றது, புது பிளாக்ஸ் ஆட் பண்றது, ஸ்பெஷல் பிளாக்ஸ் குறிப்பிட்ட மெடிக்கல் சர்வீஸ்க்கான ஸ்பெஷல் பிளாக்ஸை ஆட் பண்றது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது நார்த் சென்னையில அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்மள்ஸ்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை அப்கிரேட்ஸ். வட சென்னையில உள்ள பல்வேறு பகுதிகளில் ஏறத்தர 946 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒர்க் அப்படின்றது வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழேயும் 2024 ஸ்டேட் பட்ஜெட்லையும் அறிவிக்கப்பட்டுச்சு. அதன்படி பல்வேறு வாட்டர், சானிடேஷன் மற்றும் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்கான அப்கிரேடேஷன் ஒர்க் அப்படின்றது நடக்கவிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கன்னிகாபுரம் அப்படின்ற இந்த பகுதியில் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்றது 59.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு அப்கிரேடேஷன் ஒர்க்கின் படி நிறைய சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்றது, அதோட அப்கிரேடிங் சீவர் நெட்வொர்க்ஸ், ரீஸ்டோரிங் வாட்டர் பாடிஸ் குறிப்பாக லேக் ஸ்பான்ஸை ரீஸ்டோர் பண்றது, இதோட ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைவை இம்ப்ரூவ் பண்றது போன்ற பல ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது இந்த அப்கிரேடேஷன் ஒர்க்கின் கீழே வர இருக்கு. நம்மள்ஸ்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஹவுசிங் ரீடெவலப்மெண்ட். ஸோ கடந்த 2024 மார்ச் மாசம் அறிவிக்கப்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே ஏறத்தர 200க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது அறிவிக்கப்பட்டுச்சு. அதன்படி தான் இந்த ஒரு ஹவுசிங் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் அப்படின்றதும் அறிவிக்கப்பட்டுச்சு. அதன்படி வடசென்னையில உள்ள 15 லொகேஷன்ஸ்ல ஏறத்தர 567.68 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே அங்க இருக்கிற 7060 பழைய வீடுகளை இடிச்சிட்டு புதுசா 9768 புதிய வீடுகளை கட்ட முடிவெடுத்திருக்காங்க. அதன்படி இந்த பகுதிகளில் ஸ்லம் கிளியரன்ஸ் அப்படின்றது நடக்கவிருக்கு. இதோட ரீசெட்டில்மெண்ட், நியூ ஹவுசிங் டெனமெண்ட்ஸ், ஸ்டில்ட் பிளஸ் மல்டி ஸ்டோரே ஹவுசிங் போன்ற பல்வேறு ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது நார்த் சைட் ஆஃப் சென்னையில வந்து அமையவிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து வித்தின் 2 to 3 இயர்ஸ்ல கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video until signing off by சபரி கார்த்திக்.